தங்கங்கள் கடத்தப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து அல்லது இலங்கை கரையோரத்திலிருந்து இந்திய தமிழ்நாட்டு கரையோரத்துக்கு தங்கங்கள் கடத்தப்படுகிறது. இதை நாங்கள் கூறவில்லை. பல சந்தர்ப்பங்களிலே பிடிபட்டு கொண்டிருக்கிறது. இந்த போதை வஸ்துக்கள் அதிகமாக இலங்கைக்கு கடத்தப்படுவது கஞ்சாவாக இருக்கட்டும், ஹெரோயினாக இருக்கட்டும், ஐஸ் போதைப் பொருளாக இருக்கட்டும், இப்படி பல வகையான போதைப் பொருட்கள் இந்தியாவில் இருந்துதான் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு செல்கின்றது. விஜய் அவர்கள் தமிழீழம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது கிடைக்காது. அதனை முயற்சி செய்வதில் பிரயோசனம் இல்லை, அது செய்யவும் மாட்டார். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கை. இந்தியாவிலே நாங்கள் பார்த்த பொழுது இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு அதிரடியாக பல முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே ஆரம்பத்திலே விஜயை விமர்சித்த கட்சிகள் கூட இப்பொழுது இரண்டு விழிகளையும் விரித்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஈழத்தமிழர்களுடைய நலனிலேயும் நான் அக்கறை செலுத்துவேன் என்று பட்டும் படாதது போல மே 18ஆம் தேதி அவர் ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார், ஒரு வார்த்தை ஒன்றை கூறியிருக்கிறார். சரி, அது ஒரு புறம் இருக்க, விஜய் அவர்களுடைய ஆட்சியிலே போதை வஸ்து ஒழிப்பும் ஒரு பங்காக அல்லது ஒரு அறிக்கையாக அல்லது ஒரு முயற்சியாக அல்லது ஒரு அவருடைய அறிக்கையில் ஒரு பங்கு, அதாவது ஒரு பாகமாக அதனை நிவர்த்தி, அதாவது இந்த போதைப் பொருளை அழிக்க வேண்டும் என்று மும்மரமாக நிற்கின்றவர் விஜய். அவருடைய பிரச்சார மேடைகளிலே கூட கூறியிருக்கிறார், அதை செய்து கூட காட்டியிருக்கிறார். பல கோடி இந்திய ரூபாக்கள் பெறுமதியான கஞ்சாக்கள் பிடிபட்டதாகவும், மது கடைகள் மூடப்படுகின்ற அந்த காட்சிகள், அந்த சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சரி, நாங்கள் ஈழத்தமிழர்கள் இந்திய தமிழகம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த போதை வஸ்து இலங்கைக்கு ராமேஸ்வரத்தின் ஊடாகவோ அல்லது ஏதோ ஒரு கோடியாக்கரை அல்லது ஏதோ ஒரு இந்திய தமிழ்நாட்டினுடைய கரையோரத்தின் ஊடாக யாழ்ப்பாணத்திற்கும் ஏன் புத்தளத்திற்கும் ஏன் மட்டக்களப்புக்கும் என்று பல இடங்களுக்கும் மன்னாருக்கும் என்று போதை வஸ்து கடத்துகின்ற கும்பல்கள், அது இந்தியர்களாகவும் இருக்கிறார்கள், இலங்கையர்களாகவும் இருக்கிறார்கள். அதற்குள் வெறும் தமிழர்கள் மாத்திரமல்ல, சிங்களவர்கள், இஸ்லாமியர்கள், இந்திய தமிழர்கள், இஸ்லாமியர்கள், இலங்கை இஸ்லாமியர்கள், இலங்கை தமிழர்கள் என்று, ஈழத்தமிழர்கள் என்று பலர் அந்த கடத்தல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். போதை வஸ்தை பொறுத்தவரையில் தங்கங்கள் கடத்தப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து அல்லது இலங்கை கரையோரத்திலிருந்து இந்திய தமிழ்நாட்டு கரையோரத்துக்கு தங்கங்கள் கடத்தப்படுகிறது. இதை நாங்கள் கூறவில்லை. பல சந்தர்ப்பங்களிலே பிடிபட்டு கொண்டிருக்கிறது. அதைவிட இந்தியாவிலிருந்து இலங்கை கடற்பரப்புக்குள்ளேயோ அல்லது இலங்கையிலிருந்து இந்தியா கடற்பரப்புக்குள்ளேயோ இந்திய கடற்படையாலும் இலங்கை கடற்படையாலும் கைது செய்யப்படுகின்றவர்களில் கணிசமானவர்கள் இந்த கடத்தல்காரர்கள். வெறும் போதைக்கு வஸ்து கடத்தல் அல்ல, தங்க கடத்தல்கள், மஞ்சள் கடத்தல்கள், இப்படி பல பொருட்களை கடத்துகின்றவர்கள், அந்த நாட்டுக்கு நாடு கடத்துகின்றவர்கள் தான் அங்கே பிடிபடுகிறார்கள் அதிகமாக என்று கூறப்படுகிறது. அதை சாட்சியங்களினூடாக கூட, தண்டனையினூடாக கூட இலங்கையிலேயும் இந்தியாவிலேயும் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிடிபட்டவர்கள். சரி, நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்கின்ற விடயம், இலங்கையிலே போதை வஸ்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அழிக்க வேண்டும் என்று அனுரா அரசு கங்கணம் கட்டி கொண்டு உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதை வஸ்து வியாபாரிகள், கொள்ளைக்காரர்கள் என்று அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கூட, மந்திரிமார் கூட, அமைச்சர்கள் கூட பலர் இதற்குள் ஈடுபட்டிருந்தவர்கள் என்று தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே தண்டனை அனுபவிப்பதற்காக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த போதை வஸ்துக்கள் அதிகமாக இலங்கைக்கு கடத்தப்படுவது கஞ்சாவாக இருக்கட்டும், ஹெரோயினாக இருக்கட்டும், ஐஸ் போதைப் பொருளாக இருக்கட்டும், இப்படி பல வகையான போதைப் பொருட்கள் இந்தியாவில் இருந்துதான் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு செல்கின்றது. மன்னார், புத்தளம் மற்றும் யாழ்ப்பாணம், குருநகர் என்று பல இடங்களுக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கடத்துவதை விஜய் அவர்கள் தடுப்பாரா? அதாவது விஜய் அவர்கள் அந்த கடல் தாண்டி கடத்தப்படுகின்ற போதை வஸ்து கடத்துகின்ற அந்த கும்பல்களை பிடிப்பதற்கு, அதாவது ஏற்கனவே இருந்த அரசுகளை விட துரிதமாகவும் உண்மையாகவும்
கடினமாகவும் அல்லது உடனடியாகவும் அதனை செய்வாரா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அப்படி செய்வாராக இருந்தால் அது தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, இளைஞர்களுக்கு மாத்திரமல்ல, ஈழத்திலே இருக்கின்ற இளைஞர்களுக்கும் ஈழத்து மக்களுக்கும் பேருதவியாக இருக்கும். விஜய் அவர்கள் தமிழீழம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது கிடைக்காது. அதனை முயற்சி செய்வதில் பிரயோசனம் இல்லை, அது செய்யவும் மாட்டார். வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றி விஜய் பேச தேவையில்லை. காரணம், விஜய் பேசியும் யார் பேசியும் அது இணைக்கப்பட போவதில்லை. 13வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதற்கு அழுத்தம் கொடுப்பதாக இருந்தாலும் அது நடக்கப் போவதில்லை. அதை அனுரா அரசு விஜயனுடைய பேச்சு அப்படி இருந்தால், எதிர்பார்ப்பு இருந்தால், வேண்டுகோள் இருந்தால், முன்வைப்பு இருந்தாலும் ஓகே, நாங்கள் அதனை பற்றி யோசிக்கின்றோம் என்று கூறுவார்களே தவிர அது நிச்சயமாக நடைபெறப் போவதில்லை. கடைசி யுத்தம் 2009ஆம் ஆண்டு 18 மே கடைசி யுத்தத்திலே அழிக்கப்பட்ட மக்கள், திட்டமிட்டு அழிக்கப்பட்ட மக்கள் என்று சரத் பொன்சேகா கூட கூறியிருக்கிறார். நாங்கள் பார்த்ததில் இந்த திட்டமிட்டு அழிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை ஐநாவிலே ஒரு முடிவை கொண்டு வருவதற்கு விஜய் அவர்கள் அழுத்தம் கொடுப்பாரா? இல்லை. அனுராவுக்கு அழுத்தம் கொடுப்பாரா? விசாரணைக்கு இல்லை. அது அப்படி கொடுத்தால் கூட அது நடைபெறாத விஷயம். சரி, இவையெல்லாம் தேவையில்லை. விஜய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஈழத்தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, உங்களுடைய நாட்டிலிருந்து வருகின்ற போதைப் பொருட்களை தடுப்பதற்கும் அதனை நிறுத்துவதற்கும், எல்லை தாண்டி மீன்பிடிப்பவர்களை நிறுத்துவதற்குமான ஆவண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது லங்காபோர் ஊடகத்தினுடைய வேண்டுகோள் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற, உள்நாட்டிலே வெளிநாட்டிலே, அதாவது இலங்கையிலே பரநாட்டிலே இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் அனைவருடைய வேண்டுகோளாக நாங்கள் முன்வைக்கின்றோம். விஜய் அவர்கள் இதை செய்வாரா? அந்த போதை வஸ்து கடத்தல்களையும் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கடத்துகின்ற கடத்தல் கும்பல்களையும் அடியோடு அழிப்பதற்கான ஆவண செய்தாராக இருந்தால் இதுவே ஈழத்தமிழர்களுக்கு செய்த பெரியொரு பேர் உபகாரமாக இருக்கும் என்று நாங்கள் விஜய் அவர்களுக்கு இந்த செய்தி போகும் வரை நாங்கள் இதை பகிர்கின்றோம். நன்றி, வணக்கம். லங்காபோர் ஊடகம், இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.